வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு நன்றி. இந்த இறைவார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அநேக வார்த்தைகளை தொடர்ந்து பரிசுத்த ஆவி இன்றைக்கு ஒரு இறைவார்த்தையை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபக்குக்கு 3:17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். இல்லாமல் போன எதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆபக்குக்கு அத்திமர துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழங்கள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில மாடு இல்லாமல் போனாலும், நான் என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்கும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், களி கூறுவேங்கிறார். இது ஆபக்குக்கின் அனுபவம். இதை கேட்குற அருமையான தேவ பிள்ளைகள், தரிசிகள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் எல்லாமே இல்லாமல் போனாலும், எனக்கு எதெல்லாம் இல்லாமல் போனாலும் இந்த இயேசு எனக்கு இருந்தாலே போதும். எல்லாமே தருகிறவர் எனக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாமல் போனால் திரும்ப எனக்கு தந்துட்டு போறாரு. இதெல்லாம் தராத ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு ஆண்டவர் இயேசு தரார். அர்த்தம், இத்தனை அத்தி மரம், ஒளிவ மரம், ஆற்றில் இருக்கிற மந்தை, ஆற்று தொழுவத்தில் இருக்கிற ஆடு, இதனுடைய பலன்கள் கொடுக்கிற சமாதானம், தானியமும் திராட்சை ரசமும் பெரிய இருக்கிற பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறார் தாவீது. அந்த சந்தோஷத்தை பார்க்கிற செய்தி கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எவ்வளவு திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதெல்லாம் தராத ஒன்றை ஆண்டவரை இயேசு தருவார். அவர் இருந்தால் இது எல்லாமே நிறைவா இருக்கும். அவர் இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் மனக்குறைவோடு தான் வாழணும். அதனால் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம், இந்த அத்திமரம், திராட்சை பழம், தொழுவத்தில் இருக்கிற ஆடு, மந்தையில் இருக்கிற மாடு, இதெல்லாம் ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், இதெல்லாம் இருந்தும் இயேசு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இயேசுவானவர் இருந்து இது இல்லாமல் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தராத சந்தோஷத்தை எனக்கு நிறைவு ஆண்டவர் தர போதுமானவராக இருக்கிறார். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம், இந்த இன்மைக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால் தான் சந்தோஷமா? இல்லை, அதெல்லாம் தருகிற ஆண்டவராக இயேசு இருந்தாலே போதும். அவரே நமக்கு சந்தோஷம், அவரே தீர்க்காயுசும் ஆனவர், அவரே ஜீவன தீர்க்காயுசுமானவர், அவரதே எனது சந்தோஷம், அவரே எனது சமாதானம். அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க, இதெல்லாவற்றை பார்க்கணும். இயேசுவே என்னுடைய சந்தோஷம், இயேசுவே என்னுடைய சமாதானம் என்று வாயை திறந்து சொல்லி பாருங்க. நீரே என் சந்தோஷம் சொல்லுங்க, நீரே என், அப்படி சொல்லும் போதே ஆசீர்வாதமும் சமாதானம் வரும். இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நித்திய சந்தோஷம் என்னன்னா, ஆபக்குக்கு மாதிரி சொல்லுங்க, இதெல்லாம் இல்லாமல் போனால் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துட்டாலே ஜெபம் ஓட மாட்டுக்கு. யாராவது ஒன்று பேசிட்டா உடனே மனமடிவாயிரும். இல்லை, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. நான் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நமக்குள்ள ஒரு நிலைத்திருக்கிற சந்தோஷம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னமே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவே, அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பே மிக மிக முக்கியம். அதனால் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவிங்க வாழ்க்கையில். அதுவே பெரிய நித்திய சந்தோஷம். நல்ல பிதானுடைய சொல்லுகிறோம். ஆபக்குக்கு சொன்னது போல எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவே. இந்த செய்தியின் மூலமாய் அன்பான சகோதரா, சகோதரி, எல்லாமே இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்த ரட்சிப்பு தேவன் களி கூறுங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.